சென்னையில் இருக்கிற ஒரு இஎன்டி காது மூக்கு தொண்டை ஹாஸ்பிட்டலுக்கு கல்கத்தாவில் இருக்கிற ஒரு கன்சியூமர் கோர்ட் 7 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 7 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்தது, எதனால் இந்த நஷ்டஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்க? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கல்கத்தாவில் இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்காக இங்கே வர்றாங்க ஒரு கப்பல். இது நடந்தது 2024. இதற்குண்டான நஷ்டஈடு வழங்க சொல்லி தீர்ப்பு வந்தது இந்த 2 வருஷம் கழிச்சு. என்ன நடந்தது? இந்த பையனுக்கு ஒரு மூக்கில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை அங்கேயே அவங்க பார்த்துருக்கலாம். பட் சென்னை தமிழ்நாடு அப்படிங்கும்பொழுது இந்த மருத்துவ சேவை நல்லா இருக்குங்கிற ஒரு காரணத்தினால அந்த பையனை இங்கே அழைச்சிட்டு வர்றாங்க. ஒரு சின்ன சர்ஜரி தான் இது. வயசும் அந்த பையனுக்கு வெறும் 16 வயசு தான். அதனால் எந்த காம்ப்ளிகேஷன் பெருசாக வரப்போகிறதில்ல. இதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை, அதனுடைய அடிப்படையில் இந்த சின்ன ஆப்ரேஷனுக்கு கூட நம்ம கல்கத்தாவில் பார்க்க வேண்டாம், சென்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த பையனை அழைச்சிட்டு வர்றாங்க. ஜூன் 13 2024 அந்த பையனை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் இது, ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும், நீங்கள் அன்றைக்கே கூட வீட்டுக்கு திரும்பலாம் அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே அப்படின்னு சொன்ன உடனே, ஓ இவ்வளவு சிம்பிளான ஆப்ரேஷனா அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பையனை காலையில் 7:15 மணிக்கு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 11 மணிக்கு அந்த டாக்டர் வெளியே வந்து, உங்கள் பையன் இறந்துட்டான், உங்கள் பையனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இவங்க கிட்ட. அந்த பையனுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போதே ஆன் த டேபிள் கார்டியாக் அரெஸ்ட் வந்து அந்த பையன் இறக்குறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் ரொம்ப பேர் இதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்களுடைய அலட்சியம் காரணமாக இதனால் இது நடந்தது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எல்லாம் மறந்துட்டோம். பட் இன்னைக்கு 7 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த கேஸை பற்றி நினச்சி பார்க்குறோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல. ஒரே பையன், 16 வயசு, பல கனவுகளோட அந்த பையனும் அந்த குடும்பமும் இருந்திருக்கும். ஓகே, அப்படி என்ன ப்ராப்ளம் இந்த பையனுக்கு? ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூக்கு நடுவில் ஒரு குருத்து எலும்பு இருக்கு இல்லையா, அந்த மூக்கு துவாரங்கள், இது ரெண்டையும் பிரிக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த குருத்தெலும்பு, கார்டிலேஜ் லைக் போன், கொஞ்சம் பெண்டாக இருக்குது. டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், டீவியேட்டட் நேசல் செப்டம். செப்டம்ங்கிறது பிரிக்கிறது, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வால், ஒரு சுவர் மாதிரி. டீவியேட்டட் அப்படிங்கிறது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அதனுடைய நேர் பாதையில் வராமல் ஒரு சின்ன பெண்ட் இருக்குது. இந்த பெண்டை நம்ம சரி பண்ணி அந்த மூக்கினுடைய ஷேப்பை எல்லார் மேலேயும் கொண்டு வரணும். இதுதான் இந்த ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு போனை சிப் மாதிரி செதுக்கி தான் இதை நேர்படுத்த முடியும். சரி, இந்த ஆப்ரேஷன் தேவையா அப்படின்னா நிறைய பேருக்கு தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா, நிறைய சமயத்தில் இந்த ஆப்ரேஷன் தேவைப்படுறவங்க எல்லாருமே அப்பியரன்ஸுக்காகவும் காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காகவும், மூக்கு நல்லா இல்லையே, விளைஞ்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ஒரு மூக்கு அடைப்பு இருக்கலாம், அடிக்கடி அலர்ஜி மாதிரி வரலாம், தும்மல் மாதிரி வரலாம், சைனசைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ இதை கரெக்ட் பண்ணால் இந்த பிரச்சனை வராது, ஒரு டாக்டர் கொடுக்குற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆப்ரேஷனுக்கு வரலாம். ஸோ இது அவசியமான உயிர் காக்கக்கூடிய ஆப்ரேஷன் இல்லை. 2வது, ஒரு அரை மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இந்த மாதிரி சர்ஜரி பல பேருக்கு பண்ணி ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் டாக்டர்ஸ். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு இவங்க ஏன் கல்கத்தாலேருந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கும் பொழுது, அப்படி சூஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. என்ன காரணத்தினால இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்தது? கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு வியாதி அல்ல, ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை. ஹார்ட் அதனுடைய வேலையை நிறுத்திக்குது, சடனாக ஸ்டாப் ஆகிடுது. இந்த பையனுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில்
ஆன் த டேபிள் என்ன நடந்தது, இந்த இந்த இறப்புக்கு காரணம் என்ன? ஒரு கண்டிஷன், அதாவது மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா. கேட்க புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். சிம்பிளானா மெலிக்னன்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிவியர் அப்படிங்கிறது. ஒரு பிளட் ப்ரெஷர் எக்ஸ்ட்ராடினரியாக அதிகமாக இருந்தால் மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது இதுக்கு ஹைப்பர் தெர்மியா அப்படிங்கிறது, ஹைப்பர்னா அதிகம், தெர்மியானா டெம்பரேச்சர். நம்மளுடைய உடல் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ராடினரியாக அதிகமாகும் பொழுது அது ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக ஆனால் அதை ஃபீவர் அப்படிம்போம். அதே அதிகமாக ஆகும்போது ஹைப்பர் தெர்மியாங்கிறோம். அதை விட அதிகமாக சிவியராக உயிருக்கே ஆபத்து உண்டாகக்கூடிய அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஒரு பாடியில் அதிகமாகுதுன்னா அது மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா. இதனால தான் அந்த பையன் இறந்தான் அப்படிங்கிறது தெரியும். இந்த பையனுக்கு இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. இந்த கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் மயக்க மருந்து அவனுக்கு கொடுக்கும்பொழுது அந்த மருந்து உன்னுடைய உடலில் ஏற்படுத்திய ஒரு ரியாக்ஷன் தான். இதை அலர்ஜி அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இந்த மருந்து அந்த பையனுக்கு சில எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கியிருக்கு. ஸோ அனஸ்தீசியாங்கிறது வலி இல்லாமல் கொடுக்கணும். பையன் டீப்பான ஒரு தூக்கத்துக்கு போயிடணும். அந்த சதைகள் எல்லாம் நல்ல தளர்ந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் சர்ஜரி பண்ண முடியும். இதுக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள், சில இதை இன்ஜெக்ஷன்ஸில் கொடுப்போம், சில இதை கேஸஸ், வாலட்டைல் அனஸ்தட்டிக் கேஸஸ் கொடுப்போம். இதில் டாக்டருடைய அலட்சியம் காரணமாக நிச்சயமாக கிடையாது. இப்படி வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு தான் கொடுத்தாங்களா, இல்லை வருமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாமல் கொடுத்தாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி விஷயம் வரும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி எமர்ஜென்சிஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் த்ரூ அவுட் வேர்ல்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இந்த பர்டிகுலர் விஷயம் வருமா இல்லையான்னு யாரும் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு அரிதான விஷயத்துக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. இது ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் இதுக்கு டெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பையன் மற்றவர்களிருந்து எந்த வகையில் வித்தியாசமான பையன்? நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே நிர்ணயிக்கிறது ஜீன்ஸ், ஜெனட்டிக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். அப்பா அம்மாகிட்ட வந்து கிடைக்கக்கூடிய அது அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நிர்ணயிக்கிறது ஜீன்ஸ் தான், மரபணு. இந்த மலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு மரபணு அந்த பையன்கிட்ட இருக்குது. அந்த குறிப்பிட்ட மரபணு தான் இந்த கேஸை இந்த பையனுக்கு ஒத்துக்க முடியாதபடி பண்ணி இந்த பையனுக்கு இந்த கண்டிஷனை உண்டாக்குது. இந்த மரபணு எங்கிருந்து வந்தது? இது வந்து உருமாறிய மரபணுவா, இல்லை இயற்கையாகவே அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த மரபணு? எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனை இவனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இது ஒரு ரொட்டீனான ஒரு டெஸ்ட் கிடையாது. இந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சா கூட அதில் நெகட்டிவ்னு வந்தால் கூட அதை நம்ப முடியறதில்லை. பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நிச்சயமாக நம்பலாம். இந்த மரபணு டெஸ்ட், ஜெனட்டிக் டெஸ்ட், இதை பண்ணுறதுக்கு உண்டான செலவு பார்த்தா ஒரு 20,000 ரூபாய்க்கெல்லாம் வரும். வர்ற அத்தனை பேருக்கும் 20,000 ரூபாய் கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு எதிர்பாராமல் எப்போ நடக்கிற ஒரு விஷயத்த ரொட்டீனாக எல்லாருக்கும் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, இப்படி ஒரு கண்டிஷன் இந்த பையனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியாதா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய சொந்தக்காரங்கள், இவங்க யாருக்காவது எப்போவாது ஒரு சர்ஜரியோ ஏதோ நடந்து அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது சில பிரச்சனைகளாக வந்து, இல்லை அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்து அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து சில கேள்விகள் மூலிமா இந்த பையனுக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா உடனடியாக இந்த பையனுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணாமல் அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வர சொல்லியிருக்கலாம். இந்த மலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா இதில் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு திங், அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு சுருங்கின மசில் விரியவே விரியாது. ஃபஸ்ட்டு நம்ம தாடையில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இறுக ஆரம்பிக்கும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மசில்ஸும் டைட்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுக்குற ஊசியே மசில்ஸை தளர விட்டு சர்ஜரியை ஈஸியாக பண்ணுறதுக்கு கொடுக்குற அந்த மருந்து, அது ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்கும். எல்லா மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகி அப்படியே சுருங்கி விரியாமல் போயிடும். இந்த மசில் செல்ஸ் எல்லாம் சிதைய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
கால்சியம், இந்த கால்சியம் நிறைய மசில்ஸில் அக்யூமுலேட் ஆகும், சேர ஆரம்பிக்கும். சேர்ந்து அது மசில்ஸ் அப்படியே டைட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த மசில்ஸ் சிதைய ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு புரோட்டீன் மயோகுளோபின் அப்படிங்கிறது ரத்தத்தில் எக்கச்சக்கமாக கலந்து அதெல்லாம் கிட்னி வழியாக வெளியில் போக ஆரம்பிக்கும். கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்களுடைய யூரின் எடுத்து பார்த்தா சமயத்தில் ப்ரௌன் கலரில் கார்டியக் அரெஸ்ட் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் பிளட்டில் பொட்டாசியம் லெவல் எக்கச்சக்கமாக அதிகமாகும். அந்த பொட்டாசியம் லெவல் அதிகமாகிறதுனால ஹார்ட் பாதிக்கப்பட்டு ஹார்ட் ரேட் அதிகமாகும், இர்ரெகுலராக ஆரம்பிக்கும், அப்படியே அது வேலை செய்யாத நிறுத்தும். இதுக்கு காரணம் பொட்டாசியம் லெவல். இவங்களுடைய பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். இது அத்தனையும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடந்துக்கும். இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே பல விஷயங்கள் நடந்துடும். இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்படி வந்தால் இறந்து தான் போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதை சரி பண்ண முடியாதா, தடுத்திருக்க முடியாதா, இல்லை அந்த இறப்பை தடுத்திருக்க முடியாதா? டேன்ட்ரோலின் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து இந்த பிரச்சனைக்கு உண்டான ஆன்டிடோட். ட்ரை பண்ணால் கூட கம்ப்ளீட் ரெக்கவரி வருமா அப்படிங்கும்போது அது டைமிங் தான் முக்கியம். எந்த டைமில் கொடுக்குறோம், எவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணால் கூட அந்த பையன் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ஒரு வாரம் மேலே ஆகும். இப்போ ஹாஸ்பிட்டல் மேலே என்ன கேட்பாங்கன்னா, இந்த பர்டிகுலர் மருந்து நீங்கள் வச்சுருந்தீங்களா, உங்கள் தியேட்டரில் இது இருந்ததா, இதை கொடுத்து ட்ரை பண்ணீங்களா, ஒரு எதிர்பாராமல் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பட் நீங்கள் இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணணும். நம்மளே யோசித்து பார்த்தோம்னா எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு ஆப்ரேஷன் நடக்குது, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தால் ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, கல்கத்தாவில் பிறந்து வளர்ந்து 16 வருஷம் வளர்ந்த ஒரு பையன் சென்னையில் வந்து இறக்குறான். அதுவும் ஒரு இயற்கையான மரணம் இல்லை, சாதாரண ஒரு சின்ன ஆப்ரேஷனை சரி பண்ணி ஒரு சந்தோஷமாக திரும்பி போக வேண்டிய ஒரு குடும்பம் இந்த பையனுக்கு இந்த சர்ஜரியை பண்ணணும்னு நினச்சி எவ்வளோ ஆசையோடு வந்திருப்பாங்க. இந்த பணம் அவங்க பையனை திருப்பி கொடுக்க போகிறதில்ல. பட் இது அலட்சியத்தினாலேயோ இல்லை அறியாமையினாலேயோ வந்த மாதிரி தெரியலை. ஆனாலும் இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, இது ஃபர்தராக இந்த கேஸ் என்ன ஆகும், இந்த ஹாஸ்பிட்டல் இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க, நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் முடியும். இந்த கேஸ் மட்டும்தான் முடியும். ஆனால் அவங்களுடைய சோகம், அவங்களுடைய துக்கம் என்றைக்குமே முடிய போகிறதில்ல. இப்படி நடந்ததுனால இந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் அவங்களுக்கும் பல வகையான மன உளைச்சல் ஏற்படும். ஒரு உயிர் அப்படிங்கிறது அது டாக்டர் பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக்கோடைய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது அப்பப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சில அவேர்னஸ் வீடியோஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பேசலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.